அனைவருக்கும் வணக்கம். நல்ல மனம் படைச்சவங்க எப்பவுமே நல்லா இருப்போம். நல்ல குணம் படைச்சவங்களும் எப்பவுமே நல்லா இருப்போம் இல்லைங்களா? தேங்க்யூ. திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு ஒரு தாயும் தகப்பனும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ சிரமப்படுறோம், எவ்வளோ வேதனைப்படுறோன்னு எல்லா குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் ஒரு தகப்பன் மேலே, அதுவும் 1000 பேருக்கு அறிவை கற்றுக் கொடுக்குற ஒரு வாத்தியார் என்றவர் கடவுளுக்கு சமமான ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட கடவுளை 2 பிள்ளைங்களும் சேர்ந்து இன்சூரன்ஸ் போட்டு 4 கோடிக்கு அந்த பணத்துக்காக தன்னுடைய பெற்ற தகப்பனை 2 விஷ பாம்பை கொண்டு வந்து அந்த பாம்பை விட்டு கடிக்க வச்சு கொன்னுட்டு புத்திசாலித்தனமாக திருவள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து எங்கள் அப்பா இறந்துட்டாரு, புத்திசாலித்தனம் தெளிவாக கிரிமினலாக அக்யூஸ்டு மைண்டில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு போலீஸுங்க சூப்பர் மூளை உள்ளவங்க. அதை மந்திரமாகவும் தந்திரமாகவும் கடைப்பிடிச்சி அந்த 2 திருட்டு பிள்ளைங்களையும் அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி உள்ளே வச்சுருக்காங்க. இது எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம், எவ்வளோ கஷ்டப்படக்கூடிய விஷயம். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு தாய் தகப்பன் ஒரு குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ வனவாசம் அழிகிறாங்க. சீதையும் ராமனும் 18 வருஷம்தான் வனவாசம் பட்டாங்க. ஆனால் பிள்ளையை பெற்று எடுத்து வளர்த்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு தகப்பனும் தாயும் வனவாசத்தில் இருந்து தான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கலெக்டராகவும் கமிஷனராகவும் போலீஸாகவும் எஸ்ஐயாகவும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் இத்தனை மேன் பவர் யார் கொடுக்கறது? அப்பா அம்மா உழைப்பு கொடுக்குது. இன்றைக்கி பெண்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, சில தவறுக்கு உள்ளே இருக்கிற பெண்களை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அவங்களுடைய சுகத்துக்காக தாய் தகப்பனை விஷம் வச்சு கொள்ள தயாராயிட்டாங்க. கண்டிப்பாக இந்த காணொளியை பார்க்குற பிள்ளைங்களை கொஞ்சம் உங்கள் மனசை மாற்றி, உலகம் என்றது தந்தை தாய், அதுக்கு பிற்பாடு தாங்க கோயில், சாமி, பெருமாள், ஐயப்பன், அம்மன், இது எல்லாமே தாய் தகப்பனுக்கு அப்புறம்தான். அதனால் தயவு பண்ணி படிக்கும் பிள்ளைங்க படிப்பை மட்டும் எதிர்நோக்கி, பாசத்தை மட்டும் எதிர்நோக்கி, பெற்றவங்களுக்கு சாப்பாடு போடலைனாலும் பரவாயில்ல, தயவு செய்து அவங்க சரித்திரத்தை முடிக்காதீங்க. உங்களை கைவணங்கி கேட்டுக்கிறேன், மனம் உருகி கேட்டுக்கிறேன். பெற்றவங்க தான் தெய்வம், புரிஞ்சுக்கோங்க. அறப்பறத்து சோறு போட்ட தாய் தகப்பனும் இருக்கிறாங்க, கல் சுமந்து பிள்ளைங்களை காப்பாற்றுற கடவுளும் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. அப்பா அம்மா தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் தெய்வம். அந்த தெய்வங்களை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கங்க மக்களே. அந்த 2 பிள்ளைங்க ஒரு தகப்பனை 2 விஷப்பாம்பை கொடுத்து கொன்ன அந்த பிள்ளைங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. வெளிநாட்டிலலாம் தப்பு செய்தால் கல்லால் அடித்து கொள்கிறாங்க, இல்லை அவசர தண்டனைன்னு போட்டு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் தண்டனையை பெருசாக கொடுத்து ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தா அதை பார்த்து இன்னொருத்தன் தவறு செய்யக்கூடாது. 10 வருஷமோ 5 வருஷமோ லட்ச ரூபாயோ போட்டுட்டு அவனை வெளியே விட்டா வெளியில் வரவனுக்கு வேலை கொடுக்க மாட்டான், எவனும் அவங்கிட்ட நின்று பேச மாட்டான். குற்றவாளி என்பவன் மீண்டும் மீண்டும் பெரிய பெரிய குற்றவாளியாக ஆகுவதற்கு நம்முடைய சட்டங்களும்
துணை போகின்றது என்பதை இந்த நேரம் பதிவிட்டு, பெற்ற பிள்ளைகள்